தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து குழிப்பணியார சட்டியில் வந்து போட்டு நம்ம ஜிலேபி இருக்குல்ல அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் கலர் பொடி எதுவுமே சேர்க்க மாட்டேன். அதுக்காக நம்ம ஒரு கலர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்து அதை வந்து நல்லா திருவி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்து அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரிசி போட்டு நல்லா ஊற வச்சு மிக்சியில் இந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல அதை விட்டு அடித்து நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நீங்கள் ஊற வைக்கும்போது அரிசி போடலைன்னா இதில் 2 ஸ்பூன் வந்து நீங்கள் அரிசி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் ஏதோ ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நேரம் பக்கத்தில் சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். சுகர் சிரப்பில் 1 கப் சுகர் போட்டுட்டு சால்ட்டு இந்த தண்ணி விடுவீங்கல்ல அந்த தண்ணிக்கு பதிலாக வந்து நமக்கு பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல அதே விட்டுட்டிங்க இன்னும் கலராகவே இருக்கும். அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி பெருசாக இதில் போட்டு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து சின்ன குழிப்பணியார சட்டி இருக்கும்ல அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு அரை பங்கு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா 2 தடவை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திருக்கி விட்டுட்டிங்கனாலே போதும். பிகினர்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பக்கம் போட்டு திருப்பி போட்டுட்டு சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஜிலேபி ரெடி ஆகிடும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.